வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி சுவையான புதினா சட்னி தாங்க பண்ண போகிறோம். நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் அதில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை வீட்டில் இருக்க குட்டீஸாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை வச்சு இந்த மாதிரி பச்சை மணம் மாறாமல் சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி டைரெக்டாகவே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேன்லேயே நம்ம 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால ஒரு 5 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வெடிக்காது. கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இதில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு பிடிக்காதனால நான் சேர்க்கல. இப்போ வெங்காயம் பாருங்கள் லைட்டாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கெட்டளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினா இலையை சேர்த்துக்கலாங்க. நான் புதினா இலையில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு 2 தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு கெட்டு புதினா எடுத்திங்கன்னா அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சேர்த்து சட்னி அரைக்கும் போது ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கூடவே 4 கொத்து போல் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போது அடுப்பை சிம்மிலேயே வச்சு பொறுமையாக வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா புதினாவோட கலர் மாறிடும். சிம்மிலேயே வச்சு வதக்க பச்சைத்தன்மை மாறாமல் அப்படியே சட்னி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா பச்சைத்தன்மை மாறாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்து தாங்க ஆகணும். கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரில் பருப்பு ஆற வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஆற வச்சுருக்க புதினா இலையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் புதினா சட்னி அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பச்சைத்தன்மை மாறாமல் அப்படியே அட்டகாசமாக கிடைக்கும். நீங்கள் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை வச்சு இந்த மாதிரி சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் புதினா, கொத்தமல்லி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் இந்த சட்னி வேணும்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த சட்னியை நீங்கள் தாளிக்காமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இப்போ சட்னியெல்லாம் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த சட்னி ரொம்ப கெட்டியாக வேணும்னா 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சட்னியை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க, தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தாளிப்பு கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். கடுகு, நிறைய உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து சட்னியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷேஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.